ஒவ்வொரு உறவும் ஒரே நாளில் முடிவதில்லை. அது மெதுவாக மாறுகிறது. முதலில் உரையாடல்கள் குறைகின்றன. அதன் பிறகு புரிதல் குறைகிறது. பின்னர் மனதிற்குள் சொல்லப்படாத தூரம் உருவாகிறது. இறுதியில் ஒரு காலத்தில் பிரிக்க முடியாதவர்கள் போல இருந்த இரண்டு மனிதர்கள் அந்நியர்களாக மாறிவிடுகிறார்கள். ஆனால் இந்த மாற்றத்திற்கு பின்னால் பல காரணங்கள் இருப்பதாக நாம் நினைத்தாலும் பெரும்பாலான உறவுகளை உடைக்கும் அடிப்படை காரணம் ஒன்றுதான். அது ஒருவரை ஒருவர் முழுமையாக புரிந்து கொள்ள முயற்சி செய்யாமல் தன்னுடைய பார்வையே சரி என்று நம்புவது. ஒரு உறவில் கருத்து வேறுபாடு இருப்பது இயல்பு. இரண்டு மனிதர்களும் ஒரே மாதிரி சிந்திக்க முடியாது. ஒரே நிகழ்வை கூட இரண்டு விதமாக பார்க்கலாம். ஆனால் அந்த வேறுபாட்டை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக நான் சொல்வதுதான் சரி என்ற மனநிலை வந்துவிட்டால் அந்த உறவில் விரிசல் ஆரம்பமாகிவிடும். பல நேரங்களில் நாம் பேசுவது பதில் சொல்வதற்காகத்தான், புரிந்து கொள்வதற்காக அல்ல. எதிரில் இருப்பவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை முழுமையாக கேட்காமல் அவர் பேசிக் கொண்டிருக்கும் போதே நம்முடைய பதிலை மனதிற்குள் தயார் செய்து விடுகிறோம். அதனால் உரையாடல் நடக்கிறது, ஆனால் புரிதல் உருவாகவில்லை. ஒரு மனிதர் தனது மனதில் இருக்கும் சுமையை பகிர வரும்போது அவருக்கு உடனடியாக தீர்வு தேவையில்லை. முதலில் அவர் சொல்லும் உணர்வை யாராவது மதிக்க வேண்டும் என்பதுதான் அவரது எதிர்பார்ப்பு. ஆனால் அந்த இடத்தில் விமர்சனம், ஒப்பீடு அல்லது அலட்சியம் கிடைத்தால் அடுத்த முறை அவர் பேசவே தயங்குவார். உறவுகள் உடைவதற்கு எப்போதும் பெரிய சம்பவங்கள் காரணமல்ல. சில சமயங்களில் தொடர்ந்து நடந்த சிறிய தவறுகள்தான் பெரிய விளைவுகளை உருவாக்குகின்றன. ஒரு வார்த்தையை கவனமின்றி பேசுவது, ஒருவரின் உணர்வை எளிதாக எடுத்துக்கொள்வது, அவருடைய முயற்சியை பாராட்டாமல் விடுவது, அவர் பேசும்போது முழு கவனம் செலுத்தாமல் இருப்பது, இவை அனைத்தும் சேர்ந்து மனதில் கண்ணுக்கு தெரியாத தூரத்தை உருவாக்குகின்றன. ஒரு செடியை ஒரே நாளில் உலர வைக்க முடியாது. தினமும் தண்ணீர் ஊற்றாமல் விட்டால் அது மெதுவாக வாடும். உறவுகளும் அதே போலத்தான். அக்கறை, மரியாதை, கவனம், நேரம் இவை தொடர்ந்து கிடைக்காமல் போனால் வெளியில் எல்லாம் சரியாக இருப்பது போல தோன்றினாலும் உள்ளுக்குள் அந்த உறவு வலிமையை இழக்கத் தொடங்கிவிடும். மற்றொரு தவறு, நாம் நமக்கு பிடித்த விதத்தில் மட்டுமே அன்பை வெளிப்படுத்துவது. ஆனால் எதிரில் இருப்பவருக்கு தேவையான விதத்தில் அன்பை வெளிப்படுத்த மறந்து விடுகிறோம். சிலருக்கு ஒரு நல்ல வார்த்தை போதும், சிலருக்கு நேரம் முக்கியம், சிலருக்கு நம்பிக்கை முக்கியம். அவர்களின் தேவையை அறியாமல் நம்முடைய வழியையே சரி என்று நினைத்தால் அவர்கள் மெதுவாக தனிமையை உணர ஆரம்பிப்பார்கள். நம்பிக்கை ஒரு உறவின் அடித்தளம். ஆனால் அந்த நம்பிக்கை உருவாக பல நாட்கள் தேவைப்படும். உடைவதற்கு சில நிமிடங்களே போதும். ஒரு பொய், ஒரு மறைவு, ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றாதது, இவை அனைத்தும் நம்பிக்கையை மெதுவாக குறைக்கின்றன. நம்பிக்கை உடைந்த பிறகு அன்பு இருந்தாலும் உறவு பழைய நிலைக்கு திரும்புவது மிகவும் கடினம். பலர் ஒரு தவறை மீண்டும் மீண்டும் செய்கிறார்கள். அவர் புரிந்து கொள்வார் என்று நினைத்து மன்னிப்பு கேட்காமல் இருப்பது. உண்மையில் மன்னிப்பு கேட்பது தோல்வியல்ல, அது ஒரு உறவை காப்பாற்றும் பக்குவம். சரியான நேரத்தில் சொல்லப்படாத ஒரு மன்னிக்கவும் பல ஆண்டுகள் நீடித்த உறவுகளையே முடிவுக்கு கொண்டு செல்லக்கூடும். மனிதர்கள் மாறுவது இயல்பு. ஆனால் உறவை தொடர வேண்டும் என்றால் அந்த மாற்றங்களை புரிந்து கொள்ளும் மனநிலையும் வளர வேண்டும். ஒரு காலத்தில் மகிழ்ச்சியாக இருந்த விஷயம் இன்று அவர்களுக்கு முக்கியமில்லாமல் இருக்கலாம். ஒரு காலத்தில் அமைதியாக இருந்தவர் இன்று தனது உணர்வுகளை வெளிப்படுத்த விரும்பலாம். இந்த மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளாமல் பழைய எதிர்பார்ப்புகளோடு வாழ்ந்தால் ஏமாற்றம் மட்டுமே அதிகரிக்கும். ஒரு உறவில் வெற்றி பெறுவது யார் சரி என்பதை நிரூபிப்பதில் இல்லை, யார் உறவை முக்கியமாக நினைக்கிறார்கள் என்பதில்தான் இருக்கிறது. சில நேரங்களில் ஒரு படி பின்னால் செல்வது தோல்வி அல்ல, அந்த உறவுக்கு கொடுக்கப்படும் மரியாதை. ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு நினைவாக மாறும். அதனால் பேசுவதற்கு முன் யோசிக்க வேண்டும். ஒரு முறை சொல்லப்பட்ட சில வார்த்தைகள் பல ஆண்டுகள் கழித்தும் மனதில் ஒலித்து கொண்டே இருக்கும். அதேபோல் சரியான நேரத்தில் சொல்லப்பட்ட ஒரு நல்ல வார்த்தை உடைந்து கொண்டிருந்த உறவையே மீண்டும் இணைக்கக்கூடும். வாழ்க்கையில் எல்லா உறவுகளையும் காப்பாற்ற முடியாது. ஆனால் காப்பாற்றக்கூடிய உறவுகளை நம்முடைய அகங்காரத்தால் இழக்கக்கூடாது. ஏனென்றால் சில இழப்புகள் திரும்ப கிடைக்காதது. ஒரு உறவு முடிந்த பிறகு அதன் மதிப்பை புரிந்து கொள்வதை விட அது இருக்கும் போதே அதன் அருமையை உணர்வதே உண்மையான அறிவு.
பல உறவுகள் முடிவதற்கு காரணம் ஒரே ஒரு பெரிய தவறு அல்ல, ஒரே தவறை மீண்டும் மீண்டும் செய்வதுதான். ஆரம்பத்தில் சிறியதாக தோன்றிய விஷயங்கள் காலம் செல்ல செல்ல மனதில் தேங்கிக் கொண்டே இருக்கும். ஒரு நாள் அந்த தேக்கம் எந்த வார்த்தையும் சரி செய்ய முடியாத அளவுக்கு பெரியதாகிவிடும். உண்மையான உறவுகளில் யாரும் முழுமையானவர்கள் அல்ல. தவறுகள் எல்லோரிடமும் இருக்கும். ஆனால் அந்த தவறை உணர்ந்து திருத்திக் கொள்ளும் மனப்பக்குவம் இல்லாத இடத்தில்தான் பிரச்சனை ஆரம்பமாகிறது. சிலர் தங்களுடைய செயல்களை ஒருபோதும் ஆராய்வதில்லை. எப்போதும் சூழ்நிலையையோ மற்றவர்களையோ காரணமாக கூறுவார்கள். அந்த மனநிலை நீண்ட நாட்கள் தொடரும்போது எதிரில் இருப்பவர் சோர்வடைய தொடங்குகிறார். ஒரு மனிதரை தொடர்ந்து நிரூபிக்க சொல்லும் உறவு மெதுவாக அவருடைய நம்பிக்கையை குறைக்க தொடங்கும். நான் எவ்வளவு செய்தாலும் இது போதாது என்ற எண்ணம் உருவான பிறகு அவர் முயற்சியின் அளவு குறைய ஆரம்பிக்கும். அது அன்பு குறைந்ததால் அல்ல, தொடர்ந்து புரிந்து கொள்ளப்படாமல் இருந்ததால். பல நேரங்களில் நாம் இழப்பது உறவை அல்ல, உரையாடலைத்தான். பேச வேண்டிய நேரத்தில் அமைதியாக இருப்பது, கேட்க வேண்டிய நேரத்தில் கவனிக்காமல் இருப்பது, விளக்க வேண்டிய நேரத்தில் விலகிவிடுவது, இவையெல்லாம் சேர்ந்து இரண்டு மனங்களுக்கிடையே தெரியாத ஒரு சுவரை உருவாக்குகின்றன. அந்த சுவர் உயர்ந்த பிறகு அருகில் இருந்தாலும் தூரமாக இருப்பது போன்ற உணர்வு உருவாகிவிடும். ஒரு உறவிற்கு அன்பு மட்டும் போதாது, மரியாதையும் தேவை, நம்பிக்கையும் தேவை. முக்கியமாக ஒருவருடைய உணர்வுகளை மற்றொருவர் சிறுமைப்படுத்தாமல் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையும் தேவை. இந்த அடிப்படை விஷயங்களில் ஒன்று குறைந்தாலும் உறவின் வலிமை மெதுவாக சிதையத் தொடங்கும். இந்த ஒரு தவறால் பல உறவுகள் முடிகின்றன. அது கோபம் அல்ல, கருத்து வேறுபாடும் அல்ல. ஒருவரை உண்மையாக புரிந்து கொள்ள முயற்சி செய்யாமல் தன்னுடைய பார்வை மட்டுமே சரி என்று நம்பும் மனநிலையே அந்த தவறு. ஒரு உறவை உடைப்பது மிகவும் எளிது, ஆனால் அதை நம்பிக்கையுடன் உருவாக்குவது மிகவும் கடினம். அதனால் உங்களை நம்பி தங்களுடைய மனதை திறந்து பேசும் மனிதர்களை மதியுங்கள். அவர்கள் பேசும்போது பதில் சொல்ல அவசரப்படாதீர்கள். முதலில் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். ஏனென்றால் பல நேரங்களில் ஒரு உறவை காப்பாற்றுவது பெரிய தியாகங்கள் அல்ல, சரியான நேரத்தில் கிடைக்கும் புரிதல், மரியாதை மற்றும் அக்கறை மட்டுமே. வாழ்க்கையின் இறுதியில் யார் சரி என்ற கேள்வி முக்கியமல்ல, யார் உறவை பாதுகாத்தார்கள் என்பதுதான் நினைவில் நிற்கும். எனவே அகங்காரத்தை விட புரிதலை தேர்ந்தெடுங்கள், வாதத்தை விட உரையாடலை தேர்ந்தெடுங்கள், வெற்றியை விட உறவை தேர்ந்தெடுங்கள். அந்த ஒரு முடிவே பல உறவுகளை முடிவிலிருந்து காப்பாற்றும். நன்றி. மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திக்கலாம்.